ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் குட் நியூஸ் என்னன்னா, கூட்டு தொழிலில் மேன்மை. பிசினஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, கூட்டாளிகளுக்குள் அது குடும்பமாக இருந்தாலும் சரி, இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு சமாதானம், ஒரு கம்ஃபர்ட், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ற ஒரு அமைப்பு ஏற்படும். மேலும் கணவன் மனைவி இடையே இது நாள் வரை இருந்த கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சா பிரதர், கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தது. அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கும், சமாதானம் ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வரன் அமையும், கடன் தீரும். ஒரு தகுதியை இழந்த, தராதரமற்ற ஆண்களுக்கு பெண்களோ, பெண்களுக்கு ஆண்களோ மகர ராசிக்காரர்களை தூண்டி விடுவார்கள். எல்லா விஷயத்துக்கும், அது காதலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம், ஒரு குறுக்கு வழியில் உயர் பதவி அடைவதற்கு, இல்லைன்னா இந்த சிட்டு போடுவதற்கு, கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, வெளிநாட்டு பயணத்துக்கு, ஏதோ ஒரு தவறான ஒரு செயலுக்கு சுக்கிரன் உங்களை தூண்டினாலும் வாய்ப்பில்லை பிரதர். ஏன்னா உங்க ராசியாதிபதி சாட்டனை குரு பார்க்கிறார். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். அமர்க்களமான ஆகஸ்ட் மாதம் என்ன சொல்கிறது? முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் குட் நியூஸ் என்னன்னா, கூட்டு தொழிலில் மேன்மை. பிசினஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, கூட்டாளிகளுக்குள் அது குடும்பமாக இருந்தாலும் சரி, இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு சமாதானம், ஒரு கம்ஃபர்ட், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ற ஒரு அமைப்பு ஏற்படும். மேலும் கணவன் மனைவி இடையே இது நாள் வரை இருந்த கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சா பிரதர், கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தது. அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கும், சமாதானம் ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வரன் அமையும், கடன் தீரும். சமூக பார்வை, புதிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும், ஒரு நல்ல அந்தஸ்து ஏற்படும். மெயினா லாபம் அப்படிங்கிறத ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்கள் பெறுவார்கள். இவர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய புதன், ராசியில் இருக்கக்கூடிய ராகு இவர்களை தாறுமாறாக தூண்டி விடுவார். அதுல பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு. ராகுக்கு இடம், இவர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு இவர்களை தாறுமாறாக தூண்டி விடுவார். அதில் பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு. ராகுவிற்கு வீடு கொடுத்த சாட்டான் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருப்பதனால் இவர்கள் தனம் பொருளீட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு பாதையையும் நோக்கி பயணிப்பதற்கு தயாராக இருந்தாலும் புதன் என்கிற புத்திகாரகன் ராகுவை பார்ப்பதனால் நீங்கள் ஒரு பாசிட்டிவான வழியில் புத்திசாலித்தனத்துடன், புத்தி கூர்மையுடன், மதிநுட்பத்துடன் தான் செயல்பட வேண்டும் அப்படின்னு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை புதன் தூண்டி விடுவார். அப்போ பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவீர்கள். அந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருப்பதனால், அந்த செவ்வாய் உங்களுக்கு ஜீவனாதிபதியாக இருப்பதனால், அந்த ஜீவனாதிபதியை லாபத்தை பார்ப்பதனால், நீங்களே லாபத்தை பார்ப்பதனால், ஜீவனம், தொழில், லாபம், புத்திசாலித்தனம், டெக்னாலஜி இவை எல்லாமே உங்களுக்கு லாபத்தை நோக்கி பயணிக்கிறது. இது ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் குட் நியூஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குரு மறைகிறது அப்படிங்கிறது உங்களுடைய லாபமும், உங்களுடைய வருமானமும் உங்களுடைய எதிரிக்கு போய் சேர்கிறது. யாரு பிரதர் உங்க எதிரினா? உங்களுக்கு கடன் கொடுத்தவர் யாரு? ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், பேங்காக இருக்கலாம். அவர் தானே நமக்கு எதிரி. ஏன்னா அவர் கொடுத்த காசை திரும்ப கேட்கிறாரு இல்லையா? ஸோ இந்த குரு அடுத்த பார்வை உங்கள் மீது வரப்போகிறது. அதற்குள் 99% உங்களுடைய கடன் அப்படிங்கிறது தீர்ந்துவிடும். மெயினாக அந்த அன்செக்யூர்டு லோன்ஸ் எல்லாம் தீர்ந்துவிடும். இதில் இன்னொரு பிரமாதமான குட் நியூஸ் என்னன்னா, குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தகவல், தொழில் துறை, வியாபாரம், சுபகாரியங்கள் என்ற அமைப்பில் குழந்தைகளுக்கு அவர்களுடைய லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செட்டில் ஆகும். அது நமக்கு ஒரு பிரமாதமான குட் நியூஸ். லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய சூரியனுக்கு ஆட்சி பலம். அப்போ லைஃப் பார்ட்னர் செட்டில் ஆவார்.
அது ஒர்க்காக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை உயர்நிலை உயர்கல்வி வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, சமாதான பலன்களை நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் பெறுவார். குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதற்குண்டான அங்கீகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு மைனஸ் பாயிண்டை கொடுத்து கொண்டிருந்த அந்த 7.5 சனிங்கிறது நம்ம ராசியாதிபதி சாட்டனே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடத்துக்கு மேல் இருக்கிறார். ஆனா இப்போ எனக்கு 7.5 சனி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சாட்டன் குருவின் பார்வையில் வந்து அமர்வது சாட்டனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு நீர்த்து போய்விடும். தேடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாதகாதிபதி பாக்யாதிபதி சுக்கிரன், சுகஸ்தானாதிபதி. இப்போ பாதகாதிபதி நீசம் அப்படிங்கிறது கெட்டவன் கெடுவதுங்கிற அமைப்பில் வருகிறது. சுகஸ்தானாதிபதி நீசம் அப்படிங்கிறது சுக்கிரன் அப்படிங்கிறவர் இங்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து நம்மை பார்க்கிறார். சாட்டானை சுக்கிரன் பார்க்கிறார். நீச சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு தகுதியை இழந்த, தராதரமற்ற, ஆண்களுக்கு பெண்களோ பெண்களுக்கு ஆண்களோ மகர ராசிக்காரர்களை தூண்டி விடுவார்கள் எல்லா விஷயத்துக்கும். அது காதலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம், ஒரு குறுக்கு வழியில் உயர் பதவி அடைவதற்கு, இல்லைன்னா இந்த சிட்டு போடுவதற்கு, கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, வெளிநாட்டு பயணத்துக்கு, ஏதோ ஒரு தவறான ஒரு செயலுக்கு சுக்கிரன் உங்களை தூண்டினாலும் வாய்ப்பில்லை பிரதர். ஏன்னா உங்க ராசியாதிபதி சாட்டனை குரு பார்க்கிறார். இப்போ குரு என்ன பண்ணுவார்னா நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் கட் செய்து விடுவார். மேலும் சுக்கிரன் நீசம் அடைந்து புதனுக்கு, வீடு கொடுத்த புதனுக்கு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு கேந்திர பலம் என்ற அமைப்பில் வருவதனால் இது நீசபங்க ராஜ யோகம் அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது. எதெல்லாம் நமக்கு கையை விட்டு போனது, எதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் ஆனது, எதெல்லாம் நமக்கு ஒத்து வரவில்லை என்று நினைத்தோமோ இந்த அனைத்து விஷயமும் நமக்கு ஆகஸ்ட் 22 தேதிக்கு பிறகு அனுகூலமாக பாசிட்டிவாக வந்துவிடும். ராசியாதிபதிக்கு குரு பார்வை, 10ஆம் இடம் ஜீவனத்துக்கு குரு பார்வை, லாபத்துக்கு சாட்டன் செவ்வாயுடைய பார்வை, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், இங்கு வெற்றி ஸ்தானாதிபதி ஜீவனாதிபதி லாபத்தை பார்ப்பது வெற்றியும் ஜீவனமும் லாபமும் நமக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் எதெல்லாம் கையை விட்டு போவது போல் தோன்றியதோ அவை அனைத்தும் சூரியன் ஆட்சியான பிறகு உங்களுக்கு அனுகூலமான பலன்களாக கண்டிப்பாக வரும். இதெல்லாம் எனக்கு லக்கில் வந்துச்சு பிரதர், வாய்ப்பில் வந்துச்சு பிரதர்னு சொல்லாமல் மதிநுட்பத்தால் புத்திசாலித்தனத்தால் வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புத்திகாரகன் புதன் உங்களது ராசியை பார்த்து நூதனமான விஷயங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். குறிப்பாக மாணவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய காரக கிரகம் செவ்வாய் லாபத்தை பார்க்கிறார். கணவன் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் ஆட்சி பலம். அப்போ ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் கணவனுக்கு ஒரு நல்ல வெற்றி, தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி என்பது கண்டிப்பாக ஏற்படுகிறது. குறிப்பா வயதில் மூத்த நபர்கள் சுக்கிரன் நீசம் அடைவதனால் இனிப்பு பதார்த்தங்களை எடுக்கும் பொழுது பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இயற்கை உணவு கட்டுப்பாடு, ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங், யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானம் ஏற்படும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். குறிப்பா திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, மேலும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு கைமேல் பலன். நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்து அவர் எங்கு உச்சமடைகிறாரோ மகர ராசி மண்டலத்தை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சாட்டன் சனீஸ்வர கிரகம் வக்கர நிலையில் உக்கிரமாக சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கிறார். சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே நீசம். மேலும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கடகராசி மண்டலத்துக்குள் வந்து பிறகு அவரே ஆகஸ்ட் 22ஆம் தேதி சிம்மத்தில் போய் சூரியனுடன் ஜோடி சேர இருக்கிறார். சூரிய புத ஆதிபத்தியமாக
ஆடி மாதம் முடிந்தவுடன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கடகமனையிலிருந்து சிம்ம ராசிக்குள் சூரியன் நுழைந்து ஆட்சி பலம் பெற இருக்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், தனுராசி மண்டலத்துக்கு செவ்வாயின் 7வது பார்வையும் சாட்டர்னின் 10வது பார்வையும் வந்து விழுகிறது. இதையும் தவிர நீச சுக்கிரனுக்கு செவ்வாயின் 4வது பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷ பார்வையும் வக்ரசனியின் உக்ர பார்வையும் வந்து விடுகிறது. அப்போ சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய காதல், காமம், களத்திரம், உல்லாசம் போன்ற விஷயமெல்லாம் நிறைய பேருக்கு தாறுமாறாக சில ராசிகளுக்கு தாக்குவதாகவும் சில ராசிகளை மேலும் தூக்கி கொடுப்பதுமாக இருக்கிறது. இதை பற்றி விவரமாக வழக்கம் போல் பட்டையை கலப்பும் விதத்தில் 12 பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.